வெல்கம் பேக் டு கீகி மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காடை பெப்பர் மசாலா. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. நான் பூண்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 பூண்டு சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம், மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 5லேருந்து 6 மிளகாய் எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை கொஞ்சம். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் காடை நான் முழு காடை எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இது மசாலாவுக்கு நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது 65 பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முழு காடையாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இது ஒரு காடை ஒரு 4 பீஸ்லேருந்து 5 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த காடை ஃபுல்லாக ஒரு 1/2 kg இருக்கும் நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கடாய் சூடாகட்டும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே வரமிளகா, காடைக்கு வரமிளகா தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பூண்டு சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை. இது 3 நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். சின்ன வெங்காயம் 50 கிராம் சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு தான் இதுக்கு மெயினான டேஸ்ட்டு. இது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மசாலாவுக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலா நீங்கள் வீட்டில் இருக்கிற கறி மசாலாவே எடுத்துக்கலாம். நான் கறி மசாலாவும் மட்டன் மசாலாவும் நார்மலாக நீங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மசாலாவே எடுத்துக்கலாம். இது எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா வெங்காயம் வரமிளகா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் மசாலா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரிக்கோங்க. மசாலா கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நான் தொக்கு மாதிரி மசாலா மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், மசாலாவோட பச்சை வாசம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா காடை ஆட் பண்ணிக்கலாம். காடை மேக்ஸிமம் சீக்கிரமாக குக் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நல்ல மசாலா அந்த தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காடையை நம்ம இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது, சிக்கன் மாதிரியே இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நான்வெஜ் டிஷ் இது. இப்போ காடையை நல்லா கலரிக்கலாம். ஃபுல்லாக அந்த மசாலா கலரிட்டு நம்ம நல்லா லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு தடவை அடி பிடிக்குதான்னு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலரி விடுங்க. காடையோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான், மேக்ஸிமம் 10 to 15 நிமிஷத்தில் சீக்கிரம் குக் ஆகிடும் காடை. இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக எனக்கு ட்ரை ஆகி எனக்கு இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி கிடச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணாம், குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் கிரேவியாகவே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காடை ஃப்ரைக்கு பெப்பர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, இது 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான காடை பெப்பர் மசாலா ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.